பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் நடந்து வருகிறது. முதல் கட்டமாக நடைபெறும் வரும் இந்த முகாம் 15ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் கோவை கூடலூர் நகராட்சியில் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இதுவரை 3 முகாம்கள் நடைபெற்றுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கோவை கூடலூர் நகராட்சி கவுண்டம்பாளையம் BR மண்டபத்தில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் முகாம் 9, 11 மற்றும் 12 ஆகிய வார்டுகள் சார்பில் நடைபெற்றது. முகாமானது கூடலூர் நகராட்சி தலைவர் அறிவரசு தலைமையில் நடைபெற்றது. முகாமினை கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி துவக்கி வைத்தார். முகாம் குறித்து கூடலூர் நகராட்சி தலைவர் அறிவரசு பேசுகையில், எங்களது கூடலூர் நகராட்சி சார்பில் இதுவரை 3 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற முகாமில் 13 துறைகளிலிருந்து சுமார் 1100க்கும் மேற்பட்ட மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு மனுக்களுக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இம்முகாமின் மூலம் பொதுமக்கள் பலர் பயனடைந்துள்ளதாகவும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளோம். இதுபோன்ற முகாமினை அறிவித்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கூடலூர் நகராட்சி சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்தார். இதில் கூடலூர் நகராட்சி துணைத் தலைவர் ரவி ராஜேந்திரன், கவுன்சிலர்கள் மீனா கணேசன், சந்திரசேகர், ஸ்ரீதர், செந்தில்குமார், முருகேசன், ரேவதி, சித்ரா, சாந்தாமணி, பாலசுப்பிரமணியம் மற்றும் கூடலூர் நகராட்சி ஆணையர் மதுமதி, வருவாய் ஆய்வாளர், உதவி வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் கூடலூர் நகராட்சியில தமிழகத்துடைய முதலமைச்சருடைய உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இது 3வது முகாமாக இந்த தினம் கவுண்டம்பாளையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முகாமை பொறுத்தவரை தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலே இல்லாத ஒரு சிறந்த திட்டம் என்பது மக்களுடைய வரவேற்பினை பார்க்கும் பொழுது தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது. என்று சொன்னால் அடித்தட்டு மக்கள் பல்வேறு வகையிலே மாவட்டத்துடைய தலைநகருக்கு செல்ல முடியாமல் அல்லது வட்டாட்சி அலுவலகத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த முகாமை பயன்படுத்திக் கொண்டு காலையில 10 மணிக்கு போகணும்னு சொன்னா 9 மணிக்கே முகாமுக்கு கிட்டத்தட்ட 500 பேர் வந்துட்டாங்க. ஆக மொத்தத்துல அந்த முகாம் பார்க்கணும் சொன்னால் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கும் மனுக்கள் நிறைய வருகிறது. அதுபோல வருவாய்த்துறை பட்டா மாற்றம் பெயர் மாற்றங்களுக்கும் இந்த சேவை அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். எல்லா அதிகாரிகளும் இங்க இருக்கிறார்கள். அது வட்டாட்சியா இருந்தாலும் சரி, அல்லது கிராம நிர்வாகிகள், வருவாய் எல்லாரும் இங்கிருந்து ஒரு முழுமையான அர்ப்பணிப்புணர்வோடு முதலமைச்சருடைய உத்தரவினை ஏற்று அரசு அலுவலர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல ஆதார் கேம்ப் அதுவும் அங்க புகைப்பட இங்க அவங்களுடைய பதிவினை சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மொத்தத்தில் ஒரு 13 துறையிலே ஒரு 46 விதமான சேவைகள் மக்களுக்கு நல்ல முறையில கிடைத்துக் கொண்டிருப்பதை கண்கூடாக நாங்கள் காலையில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு உணவு வசதி எல்லா உரிய வசதிகளும் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு முகாமுடைய வெற்றி என்பது அந்த இடத்திலேயே பயனாளிகளுக்கு உரிய தீர்வுகள் அதுவும் இப்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மின்துறை ஆகட்டும் சரி, வருவாய்த்துறையிலும் இங்க காலையிலிருந்து பெறப்பட்ட மனுகளுக்கு மதியம் சில வீட்டுகளும் இப்போது கீழே கொடுக்கப்பட்டு விட்டது. ஆக மொத்தத்திலே முதலமைச்சர் அறிவித்த திட்டம் அவர்களை தேடி அவர் இல்லம் தேடி வருவது போல அவரிடத்துல அவருடைய அடித்தட்டு மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதாக அமைந்திருக்கின்றது. எனவே எல்லா தரப்பு மக்களையும் ஈர்த்து இந்த முகாம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே முதலமைச்சர் அவர்களுக்கு கூடலூர் நகராட்சியின் பொதுமக்களின் சார்பாக இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கூடலூர் நகராட்சியில் இருக்கிற பொதுமக்களை பொறுத்தவரை இந்த 3 முகாம்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய 8 முகாம்களுக்கும் அவர்கள் வர இருக்கின்றார்கள். ஏதாவது விடுபட்டவர்கள் ஏற்கனவே எங்காச்சும் முகாம் நடக்கப்படவில்லை, விடுபட்டவர்கள் கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அதிகாரிகளை, அரசு அலுவலர்களை முதலமைச்சருடைய இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள அவர்களை வரவேற்று காத்திருக்கிறோம்.